வணக்கம் தோழமா, தான் சின்ன தம்பி பேசிகிட்டு இருக்கேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அவர் கொடுத்த தீர்ப்பு வந்து யாராலையும் மாற்ற முடியாது. மக்கள் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஜட்ஜு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாருன்னா மக்கள் அவ்வளோ சந்தோஷப்படுவானுங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபிநாத், நீயா நானா கோபிநாத். நீயா நானாவில் வந்து இந்த நாயிலை பற்றி ஒரு சப்ஜெக்ட் நடந்துச்சு. நாயிலை வளர்க்கணும், திருநாயில் சோறு வைப்போம், சோறு வச்சா நாங்கள் வந்து கொல்லுவோம் அப்படின்னு ஒரு குரூப், 2 குரூப்பு இங்கிட்ட இருக்குது. நடுவர் அப்படிங்கிறது வந்து நடுவருங்கிறத நான் ஒன்று சொல்ல ஆசைப்பட்டுக்கிறேன். நீ வச்சு வளர்க்குற நாயோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்க்க நேரிட்டுச்சு. அதனால தான் இந்த கோபிநாத்துக்கு நாயலால் செத்தவன் ஜாஸ்தியா சாராங்குடிச்சு செத்தவன் ஜாஸ்தியா அப்படின்ட்டு நீ ஒரு சப்ஜெக்ட் வச்சு பேசு. புருஷங்காரன் பொண்டாட்டி எப்படி அடிக்கிறான் அப்படின்ட்டு ஒரு டீம்கிட்ட நீ அடிக்கிறத காமிச்சிட்டு அதை வச்சு நீ டிஆர்பி ரேட் எடுத்து மீம்ஸ் போடு, ஃபேஸ்புக்கில் வைரல் ஆகு, உன்னோட டிவி நடத்துகிற நிகழ்ச்சி வைரல் ஆகும். நாய்கள் குலைக்குது, எப்படி குலைக்குதுன்னு சொல்லிட்டு நீ எடுத்து போட்டு குலைக்க சொல்லிவிட்டு நீ எடுத்து போட்ட பார்த்தியா? அப்போ உன்னோட கேவலமான ஒரு ஜென்மம் வந்து உன்னை மாதிரி ஜென்மம் எவனுமே இருக்க மாட்டான். உன்னோட ஒரு கேவலமான ஜென்மம் எவனும் இருக்க மாட்டான். கோபிநாத்துக்கு நான் சொல்கிற ஆசைப்படுகிறேன். நீ என்ன பண்ணணும்னா இதை சப்ஜெக்ட் எடுத்து கேட்கணும். நாய்களால் கொல்லப்பட்ட நபர்கள் ஜாஸ்தியா, கடிச்சு கொல்லப்பட்ட ஜாஸ்தியா, நாய்களால் கொல்லப்பட்ட நபர்கள் ஜாஸ்தியா, டாஸ்மார்க் கடையால் செத்த குடும்பங்கள் ஜாஸ்தியா, தூக்கு போட்டு செத்த குடும்பங்கள், புருஷங்காரன் கிட்னி ஃபெயிலியரு, ஹார்ட் ஃபெயிலியரு, கேன்சரு, அது மாதிரி செத்த குடும்பங்கள் ஜாஸ்தியா அப்படின்னு நீ பேசி இந்த நடுவர் கோபிநாத், நீ தெய்வமியா? சரியா? உன்னை மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தனை இந்த உலகம் ஊர் பார்த்துருக்காது. என்ன சொல்கிறான், நாயெல்லாம் கொல்லணும் அப்படின்னா, அந்த நாய் தெருநாயெல்லாம் கொல்லணும்னா, தெருநாய் யான் கொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடிக்குதுங்கிறான். அவன் சப்ஜெக்ட் அவன் குழந்தையில கடிக்குது, ஒரு குழந்தைய கடிச்சு கொண்டுருச்சு அப்படின்ட்டு ஒரு அப்பாவோ யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. என் குழந்தைலாம் கடிக்குது, நாங்கள் 9 மணிக்கு மேலே நாங்கள் போக முடியல கடிக்குதுன்னு அப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அது அந்த சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், பள்ளிக்கூடம் போக முடியாமல் பிள்ளைகள் வந்து தவிக்கு சாராய கடை இருக்க போக்கிட்டு பொம்பளால் போக முடியலை, அவ்வளோ மானவங்கமாக பேசுகிறான். இதெல்லாம் பல வெட்டுக்குத்து நடந்திருக்கு இந்த சாராய கடையால். இதை வச்சு நீ பேசியா? உன்னோட சப்ஜெக்ட் எதாச்சும் இதை வச்சு பேசு. நாய் தெருநாய் ஏன் தெருவில் விடப்படுகிறது? மழை ஏன்னா மழையா அது பொத்துக்கிட்டு விழுகிறதுக்கு? உன்னை மாதிரி கூறுகட்ட ஜென்மம் வெளிநாட்டு நாய்கள் எடுத்து வளர்க்குறேன், காசு கொடுத்து வளர்க்குறேன், நீ ஒரு பொம்பரை நாய் முத்தம் இருந்தீங்களா? உன்னை மாதிரி ஒரு கூறுகட்ட ஜென்மம், அந்த மாதிரி ஜென்மங்களால் தான் இந்த மாதிரி தெருவில் நாய்கள் பழக காரணம். இன்னைக்கு எவன்டா காசு இல்லை, 2 பக்கத்துமே காசு உள்ளவன் சொல்கிறான், இங்கிட்டு இருக்கவன்லாம் ஐயர்டா, நான் பார்க்குறேன், இங்கிட்டலாம் காசு படைச்சவன்டா, இங்கிட்டலாம் காசு படைக்காதவன்டா, அதெல்லாம் நம்ம இங்கிட்டு தானே சப்போர்ட் பண்ணுவோம். என்னடா சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள்? நான் என்ன சொல்கிறேன்னா, அவன் ஐயராக இருந்தால் நாய் சோறு வச்சேன்னா நீங்கள் நம்ம பேசப்படுவீங்க. அவன் என்னமோல சொன்னாங்க, என்னமோ ஒன்று சொல்கிறாங்க, அதுக்கு அந்த ஐயருக்கு வந்து சொல்கிறாங்க. அப்போ இங்கிட்டலாம் ரொம்ப நியாயமும் தர்மமாக இருக்கிறவனாமா, இங்கிட்டலாம் நியாயம் தர்மம் இல்லாத ஆட்களாமா யார்? கோபிநாத்தோட ஜட்மெண்ட்டில். நீ ஒரு நாய் ஏன் தெருநாயாகுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு வா. ஒன்று, நீ அப்படி பேசுகிற நபர் எவன்கிட்ட காசு இல்லை, எல்லா டைமே நீ காசு இருக்குது, குடிக்க 500 ரூபாயும் 600 ரூபாயும் குவார்ட்டருக்கு போய் உட்காந்து குடிக்க தெரியுது, சரியா? ஒரு நாய்க்குட்டி எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறதுக்கு உன்னால் முடியலை, அதோட நீ வந்து கொல்லணுங்கிற ஒரு இனத்தை அழிக்கணுங்கிற. இன்னைக்கு தெருநாய் அப்படின்னு கைவிடப்பட்ட நாய்கள் எல்லாமே முக்கால்வாசி நாட்டு நாய்கள் தான் கைவிடப்பட்டுச்சு. ஏன்னா கோபிநாத் மாதிரி ஆட்கள், இந்த பக்கத்து உட்காந்துருக்க மாதிரி ஆட்கள் வந்து ப்ரீடு அப்படின்ட்டு ஒரு ப்ரீடு எடுத்து வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு ப்ரீடை வாங்கி வளர்த்து வீட்டில் பிஸ்கட் போட்டு பெடிகிரி போட்டு வளர்த்துக்கிட்டு அவன் வீட்டுக்குள்ளே போனால் தான் சமையக்கட்டில் என்ன சமைச்சிக்கிட்டு இருக்கான்னு தெரியும். பழைய கஞ்சி சமைக்கிறானா, இல்லை ஆட்டுக்கறி சமைக்கிறானா, பன்னிக்கறி சமைக்கிறானா, இல்லை மாட்டுக்கறி சமைக்கிறானான்னு தெரியும். வெளிப்பறவையில் எல்லாருக்கும் இங்கிட்டு நியாயம் இருக்க மாதிரி தெரியும், அங்கிட்டு நியாயமாக இருக்கும். பட் வந்து அந்த நடுவன் இருக்கான் பற்றி அவன் கரெக்டாக இருக்கணும். நடுவனே நக்கிட்டு இருக்கான், நாய்ப்பியை நடுவில் வச்சு நக்கிட்டு இருக்கான். இவன் வந்து நக்கிட்டு இருக்கான், இந்த வெளிநாட்டு நாய் வச்சு நக்கிட்டு இருக்கான். இவன் வந்து அடுத்த ஆளுக்கு இது சொல்லிட்டு இருக்கான், என்ன சொல்லிட்டு இருக்கான், அறிவுரை சொல்லிட்டு இருக்கான், நாய் வளர்க்காத. நாய் இன்னைக்கு வந்து இருக்கிறதுலையே ரொம்ப எப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு கேவலப்பட்ட ஜென்மம் பார்த்து நம்ம மனித ஜென்மமாக தான் இருப்போம், நம்மளோட மனித இனமாக தான் இருக்கும். ஏன்னா நன்றி நியாயம் எதுவுமே இருக்காது. அவன் குழந்தைய குட்டி நல்லா இருக்கணும். மற்ற இனம் எப்படி போனாலும், மிருகங்கள் எப்படி போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எங்களை பற்றி அதை பற்றி கவலை இல்லை. அவனோட காட்டை அழிச்சோம், அது இருக்கிற காட்டில் அழிச்சோம், அது இருக்கிற இடங்களை அழிச்சோம், மரங்களை அழிச்சோம், மரம் வைக்க மாட்டோம், நாய் வளர்க்க மாட்டோம், நாட்டு நாய்ங்கிறத அழிச்சு விடுவோம். நாங்கள் வெளிநாட்டு நாய் தான் வளர்ப்போம். வெளிநாட்டு மாடு எத்தனை லிட்டர், பல 100 லிட்டர் பீச்சின மாடை தான் வளர்ப்போம், நாட்டு வளர்க்க மாட்டோம்.
ஒரு சில பேர் எங்களை மாதிரி உள்ள நபர்களால் தான் இன்னைக்கு வந்து சில நாட்டு நாய்களும் மாடுகளும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நான் வந்து அதனால தெருநாய்கள்லாம் சோறு போய் ரோட்டில் தான் வைக்கணும் அப்படின்னு அதுக்கு நான் சப்போர்ட்லாம் நான் பண்ண மாட்டேன். ஒரு இடத்துல ஒரு தெருவில் வந்து ஒரு 15, 20, 30 நாய்கள் நிற்கிறது கிடைக்கும். அது வந்து அதை பற்றி நீங்கள் நியாய தர்மம் நான் பேச வரல. நான் என்னோட ஒரு தரப்பு என்னன்னா, இவ்வளோ காசு பொருள் வச்சு 2 பக்கமும் உன்ட்ட காசு இருக்கு, எவன்டா காசு இல்லை இன்னைக்கு எவன்ட்ட காசு இல்லை, இங்கிட்டு இருக்கவன்ட்ட காசு இருக்கு. உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீ எடுத்து வளர்ப்ப. நீ வளர்த்துருந்தீங்கன்னா நீ வந்து உட்காந்துட்டு இங்கிட்ட வந்து பேசி நீ ஆய்ச்சி வளர்த்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதோட அருமை என்னன்னு, நாட்டு நாயோட அருமை என்ன தெரிஞ்சிருக்கும். என் வீட்டில் என்னோட ஒரு 10-12 நாய்கள் இருக்கு. அதோட நாட்டு நாய்கள் 4 நாய்கள் தெருவில் விட்டு கைவிடப்பட்ட நாய்க்குட்டிங்க. அதில் ஒன்று வந்து கண்ணம்மான்னு ஒரு நாய், என் மயம் நான் ஷார்ட்ஸில் வைக்கிறேன் பாருங்க, நான் போட்டிருப்பேன். பொட்டை நாய்க்குட்டின்னு சொல்லிட்டு கிராமத்தில் போட்டு போய்தான். கிராமத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல விஷயம் என்னன்னாங்க, நாய் அங்கே போய் வீட்டில் போய் சாப்பிடுவோம். அது டவுனில் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். பட் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஆனால் இந்த நாய்க்குட்டி வந்து கொரோனா டயத்தில் என் மயம் வந்து நான் வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து அடுப்பாங்கல்ல ஒரு நாய்க்குட்டி கத்திக்கிட்டு இருந்துச்சு. என்னோட சத்தம் கட்டிருந்தீங்கன்னா அப்பா ஒரு நாய் யாரோ பொட்டை நாயின்னு சொல்லிட்டு வீசிட்டு போய்த்தாங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்துல ஓடியாந்துருச்சு, இங்கே வந்துருச்சு. பார்த்த குட்டி எடுத்து காமிட்டான் அப்படின்னா அது கூச்சப்பட்டுக்கிட்டு அடுப்பாங்கல்ல இருக்குது. எடுத்தோன்னே அந்த கால் முன்னத்தி கால் வந்து சத்து பத்தாமல் இப்படி குடக்கம்பி மாதிரி ஆகி போச்சு கால். எனக்கு நான் ஆல்ரெடி நாய் வச்சுருக்கேன் வீட்டில், நம்ம இந்த நாயும் வளர்த்த சண்டைக்கு வந்துடுவாங்களோ அப்படின்ட்டு எனக்கு அதை கால் வளைஞ்சிருந்த பார்த்து எனக்கு மனசு கேட்கல. பொட்டை நாயை குட்டி வேற, ஏன்னா பார்க்க பாவமாக இருந்துச்சு. தம்பி நீ வளர்ப்பியாடான்னு கேட்டேன் என் மகன்கிட்ட. நான் வளர்க்குறேன் அப்பான்னா, என் மகள்கிட்ட எனக்கு கேட்டேன் வளர்க்குறேன்ப்பான்னாங்க. அதுக்கு பேர் என்ன பேர் வச்சோமா, கண்ணம்மான்னு வச்சோம். அந்த குடக்கம்பு மாதிரி இருக்க கால் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து அடித்து தான் வேற நீ உடச்சிட்டான்னு பார்த்தா அது வந்து சத்து பற்றாக்குறையில் சாப்பாடு இல்லாமல் அந்த கால் வந்து இப்படி வந்து என் மயனும் என் மகளும் சாப்பாடு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வளர்ந்து நல்லா இன்னைக்கு வந்து என் மயன் வந்து பள்ளிக்கூடம் போயிட்டு, அதாவது இது வரைக்கும் பிஸ்கெட்டில் சாப்பாடுலாம் வச்சதில்லை. அது வீட்டுக்காரமாவையும் என் மக வைப்பா, இவன் வச்சதில்லை. அவனை வந்து இந்த நாய் வந்து தலைவனாக எடுத்துக்கிடுச்சு. இவன் தான் நம்மளை காப்பாற்றினா, இவன் தான் இந்த குட்டி பையன் தான் காப்பாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலைவன். நான் ஏன் சொல்கிறேன்னா, வச்சு வளர்த்து பாருங்க உங்களுக்கு. அப்போ ஏன்னா அந்த போட்டு சொல்கிறீங்கல்ல மருந்து வச்சு கொள்ளணும், சாப்பாடு வச்சு கொள்ளணும், அந்த நான் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிற நபர்களுக்கு நீ வந்து வச்சு வளர்த்துப்பாரு. நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், அதான் நான் சொல்கிறேன். சரியா? அப்போது அதே என் மயம் எடுத்து வளர்க்க என் வீட்டில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த நாயோட வீடியோ நான் போடுறேன், இருக்கு நான் காணொலி வச்சுருப்பேன், நீங்கள் பாருங்கள். இன்னைக்கு கூட காணொலி வந்துச்சு. அவன் கிட்ட யாரும் போக முடியாதுங்க. சரியா? எங்கள்கிட்ட நான் காசுக்கு நாய் வாங்கி வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நாட்டு தெருவில் விட்டு நாய்களும் வச்சுருக்கேன். எல்லாமே நாட்டு நாய்கள் இனத்தை சேர்ந்தா தான் இருக்கும். நான் வெளிநாட்டு நாய் வச்சிருக்கல, எல்லாமே நாட்டு நாய் இனத்தை சேர்ந்தா தான் இருக்கும். மாடு ஒரு 40 மாடுகளுக்கு வந்து இதுதான் நடுவில் போய் படுத்துக்கணும், இந்த கண்ணம்மாங்கிறது காவல். என் பையன் பள்ளிக்கூடம் போனான்னா அவன் வர நேரத்துக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் படுத்துக்கணும். அவனை கூட்டிகிட்டு வரும். இவன் வரும்போது ஒரு 2 நாயோட சேர்ந்து தான் வருவான். அதில் வந்து மெயின் வந்து கண்ணம்மா இருக்கும். அது மாதிரி தோப்புக்கு போகிறாங்கன்னு வச்சுக்க, வீட்டில் தோப்புக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கைவிடப்பட்ட நாய் பற்றியில் தெருவில் போட்ட தெருநாயெல்லாம் கொல்லணுன்னீங்கல்ல, அந்த நாய்க்குட்டியில் ஒரு நாய்க்குட்டி அதை வீட்டுக்காரமோட போய் அங்கே இருந்துட்டு எத்தனை மணிக்கு திரும்பி வராங்களோ அத்தனை மணி தான் திரும்பி வரும். போய் ஆளை போய் கடிச்சிடாது, மிரட்டும். அது கிட்ட போய் யாரையும் கடிச்சிடாது, மிரட்டி கிட்ட வந்தால் கடிச்சு விடுவேன். அப்படி அந்த ஒரு தருவாயில் இருக்கும். அது பேர் கண்ணம்மாங்கிற நாய். நான் என்ன சொல்கிறேன்னா, வளர்த்து பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு நாயை கொல்லணும், அது வந்து உங்களோட குழந்தைகளுக்கு கடிச்சிருச்சு, அதுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணல. குழந்தை வந்து எந்த குழந்தை கடிச்சா எந்த அப்பா அம்மா ஏற்றுக்கலாம் மாட்டான். சரியா? அந்த தரப்பு நான் என்ன சொல்கிறேன், நம்ம கோபிநாத்துக்கு இவ்வளோ நியாயந்தரமாக நீ பேசுறீங்கள, டாஸ்மார்க்கில் எத்தனை பேர் உட்காந்து செத்துருக்கான், அதையும் எடுத்து ஒரு காணொலி போட்டீங்கன்னா சந்தோஷம். நாயெல்லாம் செத்தவன் ஜாஸ்தியா, டாஸ்மார்க்கில் செத்தவன் ஜாஸ்தியான்ட்டு போடு. நாட்டு நாய் வளர்த்துறீங்கன்னா அதோட அருமை தெரிஞ்சிருக்கும். அந்த போய்ட்டு வளர்த்துருக்கான், அவன் சொல்கிறான். சரியா? ஸோ என்ன அப்படின்னு என்னோட ஒரு இது என்னென்னா, தெருவில் விடப்பட்ட நாயில் நீ வந்து நீ இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஒரு இடத்த கொடுக்க போகிற, இடத்த கூட நம்ம வாசலில் வச்சுக்க போகிற, வீட்டுக்குள்ள வச்சுக்க எடுத்து வள. ஒரு இனம், நாட்டு நாய்ங்கிறது ஒரு அது நம்மளை மாதிரி ஒரு உயிரினம். இன்னைக்கு வெளிநாட்டுக்காரன் நாயெல்லாம் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு என்னமோ வாங்கி போட்டு இதுக்கு எதுவுமே நீ போனோம். நம்ம வீட்டில் இருக்க பழைய கஞ்சி குடிச்சோன்னா ஒவ்வொருத்தமாக இருக்க போதும். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படிங்கிறோம். வீட்டுக்கு ஒரு நாட்டு நாய், வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வளர்த்துப்பாரு. வளர்த்து நீ வந்து உட்காந்து பேசு, நான் ஏற்றுக்கிறேன். எதுவுமே வளர்க்காம கொல்லணும்னா உடனே கொன்னா என்ன நான் கேட்குறேன். உனக்கு ஒத்தே இருக்க உரிமை இருக்குது, அந்த வாயிலாஜி உனக்கு உரிமை இல்லையா? என்னோட கேள்வி.